The first question we have cafe norms. Cafe norms seen recently in news. அதாவது cafe norms பற்றி பார்த்தீங்க அப்படின்னா yes, cafe norms எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா it is about fuel efficiency, vehicular emissions, corporate average fuel efficiency. அதுதான் வந்து cafe norms-ஓட ஒரு abbreviated ஃபார்மாக வந்து இருக்குது. corporate average fuel efficiency அப்படின்ட்டு. ஸோ இது என்ன பண்ண எய்ம் பண்ணி இந்த நார்ம்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 வந்து ஒரு 35% எஃபிஷியன்சி ஃபியூவல் எஃபிஷியன்சி வெஹிக்கிள்ஸில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோலுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் வந்து இந்த கெஃபே நார்ம்ஸ் அப்படின்றது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் எமிஷன் டார்கெட்ஸ் எவ்வளோ எமிஷன் டார்கெட்ஸ் தாண்டி எமிஷன் லிமிட்ஸ் எவ்வளோ வந்து எமிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிக்கிள் 1 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா அந்த 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு வெஹிக்கிள் எவ்வளோ எமிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரி லிமிட்ஸுமே வந்து இந்த கெஃபே நார்ம்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 வரையில் CO2 எமிஷன்ஸ் வந்து கெஃபே நார்ம்ஸ் கீழே வந்து 130 grams per kilometer வந்து இருந்தது. 130 grams per kilometer 130 until 2022 and அதுக்கு மேலே 113 வந்து அதை மாற்றுறாங்க. 113 grams per kilometers. ஸோ இந்த மாதிரி வெஹிக்குலர் எமிஷன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த கெஃபே நார்ம்ஸ் அப்படின்றது. கெஃபே நார்ம்ஸ். கொஸ்டின் நம்பர் 2 போலாங்களா? ஹிரோஷிமா ஆக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ரெசிலியன்ட் குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி. UN, BRICS, G7, WTO அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து ஹிரோஷிமா ஏஏ ஆக்ஷன் பிளான், ஹிரோஷிமா ஏஏ பிளான் அப்படின்ற மாதிரிலாம் இவோட கம் அக்ராஸ். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக G7 சமிட் ஒன்று வந்து ஹிரோஷிமாவில் வந்து நடந்துருது. ஸோ அந்த ஹிரோஷிமா சமிட்டோட ரிஃப்ளெக்ஷனாக தான் வந்து ஆல் தீஸ் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் வேர் சைன்ட். ஃபுட் செக்யூரிட்டியாக இருக்கணும், ஏஐ சேஃப்டி பற்றி, இல்லை ஏஐ செக்யூரிட்டி பற்றி ஜென்ரலாக வந்து ஹிரோஷிமா தமிழ் தெரியும் இல்லைங்களா. ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த கன்வென்ஷனோடலாம் அந்த டாக்குமெண்ட் பேர் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் COP28 வந்து UAE கன்சென்சஸ் அப்படின்ற மாதிரி வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா UAEயில் அது நடந்தது, அதனால UAE கன்சென்சஸ் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஹிரோஷிமாவில் நடக்குது G7 சமிட். அதோட ரிஃப்ளெக்ஷனாக வந்தது தான் வந்து இந்த ஃபுட் செக்யூரிட்டி டாக்குமெண்ட் அப்படின்றது. ஸோ G7 C ஹிரோஷிமா ஃபுட் செக்யூரிட்டி பிளான், G7 அதோட இதுவாக வந்தது தான் வந்து. அண்ட் அகேன் G7ஓட பேசிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆயில் கிரைசிஸ் அப்போ வந்து வெளியே வந்த ஒரு ஆர்கனைசேஷன், எக்கனாமிக் கிரைசிஸ் அப்போ வந்து வெளியே வந்த ஒரு ஆர்கனைசேஷன் G7. இனிஷியலி G6 தான் இருந்தது. அதுக்கடுத்து கனடா ஜாயின் ஆச்சு, ரஷ்யா ஜாயின் ஆச்சு. பிறகு ரஷ்யா 2014 தேவர் ரிமூவ் லைக் ஃபார் தி கேப்சர் ஆஃப் கிரிமியன் பெனின்சுலா. அங்கேருந்து வந்து G7ஆகவே G8 இருந்து G7ஆகவே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. எஸ், இந்த G7 G20 பற்றி படிக்கும் போதெல்லாம் வந்து will also have to look into not only G7 G20 and all, பட் ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் பார்க்கும்போது அதோட பேசிக்ஸ் என்ன டிக்ளரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எடுத்திங்க அப்படின்னா ஃபோர்டலைசா டிக்ளரேஷன். இது ஃபார் எக்ஸாம்பிள் நாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பெல்கிராட் பிரின்சிபல்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். நாம யார் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யார், அதை தாண்டி நாமோட ஒரு ரெலவென்ஸ் அதெல்லாம் பேசுறது தாண்டி அதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி. சேம் கோஸ் ஃபார் NATO ஆல்சோ. NATO கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 75 years வந்து கொண்டாடி இருக்காங்க NATO. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து NATO கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஓ எஸ், ப்ளீஸ் லுக் இன் டு G7 G20 தாண்டி G23 G21+ அப்படின்ற மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் வந்துருக்கு. G7+5 அப்படின்ற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இதை பற்றியும் வந்து ப்ளீஸ் டு கலெக்ட் நோட்ஸ். இந்தியா இதெல்லாம் மெம்பர்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ப்ளீஸ் டு லுக் இன் டு இட். Question number 3, Hubble constant and lambda CDM. Lambda CDM and Hubble constant. Hubble constant is a measure of surface temperature of stars. Lambda CDM model describes the reason for energy of the sun. ஸோ ஹபிள்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னும் போது ஹபிள் டெலிஸ்கோப், ஹெட்வின் ஹபிள், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹபிள் எதுக்கு வச்சுருக்கோம் நம்ம ஜென்ரலாக இதை பற்றி தெரியலனா கூட வந்து யூ குட் ஹவ் ஆன்சர்ட் அட்லீஸ்ட் யூ குட் ஹவ் அட்லீஸ்ட் இம்ப்ரூவ்ட் ஆர் பொசிஷன் ஒரு 50% கரெக்டான ஆன்சர். எஸ், நம்ம பேசிக்காக வி ஹேட் ஹபிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ்.
ஹபிள் கான்ஸ்டன்ட் அப்படின்றது வந்து சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் நமக்கு தெரியும் பிக் பேங்க் அப்புறம் வந்து வாஸ்ட்டாக எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருந்தது, இன்றைக்குமே வாஸ்ட்டாக எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே வந்து இருக்குது அப்படின்ட்டு. வி ஹேவ் திஸ் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டு, சூப்பர்னோவே எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அண்ட் ரெட் ஷிஃப்டிங் ஆஃப் லைட், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், universe is constantly expanding. So இந்த universe is constantly expanding அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை பேசக்கூடியதா வந்து Hubble's constant அப்படின்றது. It has nothing to do with stars or the surface temperature of stars. So Hubble's constant has something to do with the expansion of universe and not of that of the stars. அதே மாதிரி தான் lambda CDM மாடலும். பிக் பேங் தியரிக்கு அப்புறம் என்ன ஆச்சு, பிக் பேங் அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, பிக் பேங் ஈவெண்ட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இருந்தது அப்படின்ட்டு ஒரு 3 மேஜர் காம்பனண்ட்டை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த லாம்டா சிடிஎம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாம்டான்னு ஒரு விஷயத்தை ஒன்று வந்து குறிக்குது, சிடிஎம்ன்றது வந்து ரெண்டும் ஒரே விஷயத்தை கிட்டத்தட்ட குறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லாம்டான்றது டார்க் மேட்டரை பற்றி வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம், டார்க் மேட்டர். அதே தான் இதுவும் கோல்டு டார்க் மேட்டர். ஸோ 3 விஷயங்கள் சொன்னோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டார்க் மேட்டர், கோல்ட் டார்க் மேட்டர் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். பிக் பேங் அப்போ இது மூணுத்தையும் இன்கல்கேட் பண்ண, பிக் பேங்க் அப்புறம் இது மூணுத்தையும் இன்கல்கேட் பண்ண ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் தான் வந்து லாம்டா சிடிஎம் மாடல் அப்படின்ட்டு. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் நோ தட் இட் ஹஸ் சம்திங் டு டு வித் பிக் பேங் அண்ட் நாட் வித் தி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் சன். புரியுதுங்களா? இனிஷியலி ஹபிள் யாரு, ஹபிள் டெலிஸ்கோப் ஏன் ஹபிள் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்றது தெரிஞ்சாலே we could have easily said that surface temperature of stars க்கும் Hubble's constant க்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது, Hubble was not for that அப்படின்றது மாதிரி. ஸோ அப்போவே வந்து we could have easily eliminated that both 1 and 2 இல்லை 1 only அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போவே we are coming to the point that ஒன்று பி இல்லை டி தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஐதர் வே லாம்டா சிடிஎம் எஸ் கொஞ்சம் ரிமோட்டான ஏரியா தான், பட் 50% சான்ஸ் இருக்கு இல்லைங்களா, பி இல்லை டி போட்டோம் அப்படின்னா கூட. neither one nor two is correct, neither one nor two is correct. Question number 5. Which of the following release methane? Which of the following release methane? Again, Ajanta and Laura கேட்குது, this is basic இல்லைங்களா, you already நிறைய பார்த்துருப்பீங்க ஸ்டாட்டிக் கான்செப்ட்ஸில், ஆர்ட் அண்ட் கல்ச்சரில். 5. Archaea, rice fields, discarded household waste and oceanic sediments. All 4 எல்லாத்துலேயுமே இந்த மீத்தேன் அப்படின்றது வந்து வெளியே வருது. ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து டவுட் இருக்கிறது ஓஷியானிக் செடிமெண்ட்ஸ் ஜாஸ்தி டவுட் இருக்கும். ஸோ ஓஷியானிக் செடிமெண்ட்ஸில் வந்து மீத்தேன் வந்து எமிட் ஆகுது. ஸோ all 4 emit methane. All 4 emit methane. Question number 6 we all know. இந்த ரிவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாமோதர், கோதாவரி, மகாநதி, சோனே அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோட்டா நாக்பூர் பெல்ட்டு, இந்த வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ் பெல்ட், இந்த ஒரு பெல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ரிவர்ஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பெல்ட்டில் தான் வந்து கோல்டு ரிசர்வ் ஜாஸ்தி இருக்குது. கோல்டு ரிசர்வ்ஸ் கொஞ்சம் கன்சிடரபிளி அதிகமான மைண்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து ஸோ இந்தியாவில் இந்த இடம் இல்லைங்களா. ஸோ யூ டேக் மகாநதி, யூ டேக் சோனே, யூ டேக் தாமோதர், இது எல்லாமே வந்து ஒன்று வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி ஒரு ரீஜனில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸாக இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே ரிசர்வ்ஸ் இருக்கான சான்சஸ் ஜாஸ்தி. எஸ், கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி ஃபேக்சுவல் பேஸ் கொஸ்டின் தான், இந்தியன் ஜியாகிரஃபி அது மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபேக்சுவல் பேஸ் கொஸ்டினாலுமே வந்து ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன், ஜென்ரல் ஐடியா இருந்தது அப்படின்னா வி குட் ஹவ் ஈஸிலி ஆன்சர் தட் ஆல் 4 எல்லா இடத்துலையுமே ஆல் 4 ஏரியாஸ்லையுமே வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்றது மாதிரி ஓகேங்களா. எஸ், அகெயின் ஜிடிபி is easy. Question number 8. Which of the following has been used to reduce global warming? Which of the following has been used to reduce global warming? First, use of giant mirrors in space, use of biochar, increasing the amount of iron in the ocean. So giant mirrors in space அப்படின்னும்போது global warming இது ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆப்ஷன் பி 1, 2 and 3. ஜெயண்ட் மிரர்ஸ் நீங்கள் மேலே தூக்கி போடும்போது வந்து சன்லேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸை நம்ம திரும்பி சன்னுக்கே அனுப்பணும், திரும்பி ஸ்பேஸுக்கே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த கான்செப்டில் ஒரு ஜியோ இன்ஜினியரிங் மாடலாக ஒர்க் ஆகிறது தான் இந்த யூசிங் ஜெயண்ட் மிரர்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்றது. சிமிலர் ஃபேஷன் பயோசார்மே வந்து இட் இஸ் ஹெல்ப் டு
helped us to in capturing carbon dioxide, sequestration பேசுவோம் இல்லைங்களா, CCS, கார்பன் கேப்சர் அண்ட் சீக்வஸ்டேஷன். ஸோ அதில் வந்து பயோசார் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அயன் நீங்கள் வந்து ஓஷன்ஸில் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து அயன் லெவல்ஸ், அயன் கான்டென்ட் இன் ஓஷன்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி அதிக அளவிலான பிளான்ட் க்ரோத், நமக்கு தெரியும் பிளாங்க்டான்ஸ்னு சொல்லுவோம் நம்ம, சின்ன சின்ன ஸ்மால் green things that grow that also happens to be the food for fishes அப்படின்ட்டு. ஸோ இந்த க்ரீன் பிளான்ட்ஸ்லாம் எப்போ அந்த இருக்கக்கூடிய அயன் யூஸ் பண்ணி அது வளர்ந்துக்கும் சரிங்களா. வளருது, அதிகமாக வளருது அப்படின்னும் போது இட் இஸ் கோயிங் டு கேப்சர், அதுவும் ஒரு பிளான்ட்டு, அதுவும் ஒரு ஆர்கானிசம், அதுவுமே வந்து கார்பனை கேப்சர் பண்ண போகுது. பிகாஸ் we are all made up of carbon at the end of the day, and all plants they are very good, even trees and plants they are very good sequesters of carbon. அதே மாதிரி ஃபைட்டோபிளாங்க்டன்ஸுமே சரி, they capture carbon within themselves. அண்ட் கடைசியில் கீழே அது இறந்துருச்சு அந்த ஃபைட்டோபிளாங்க்டன் அப்படின்னா கடைசியில் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து டெபாசிட் ஆக போகுது. ஸோ at the end of the day கடைசியாக போயிட்டு அப்படியே ஸ்டோர் ஆகி சீக்வஸ்டர் ஆக போகுது. ஸோ all 3 are correct. 1, 2 and 3 option B. Option B. Question number 9. Dirty dozen. UNEP, United Nations Environment Program, அவங்க தான் வந்து ஒரு 12 கெமிக்கல்ஸ்க்கு வந்து டர்ட்டி டசன்ற பேர் வச்சுருப்பாங்க. பயங்கரமாக பொல்யூட்டன்ட்டாக, அந்த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்க, நம்ம ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி குளோரோபென்சேனு அந்த மாதிரி ஒரு 12 கெமிக்கல்ஸை கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு டர்ட்டி டசன் அப்படின்ற பேரை வந்து வச்சுருப்பாங்க UNEP. ஸோ அதுதான் வந்து டர்ட்டி டசன் அப்படின்றது. நத்திங் பட் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் அண்டர் இது UNEP. புரியுதுங்களா? அகெயின் கொஸ்டின் நம்பர் 10, அதுதான் வந்து we have to look into previous year questions அப்படின்றது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. எஸ், டெல்லிங் தி இம்பார்ட்டன்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் ஆச்சும் வந்து இந்த பேப்பரில் இட் வாஸ் ரிலேட்டட் டு இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த இதெல்லாம் அவுட்ரைட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இட் ஹஸ் பீன் தட். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் டு இன்வெஸ்ட் இன் யுவர் PYQs. I've always been telling people that PYQs are precious because even concepts, everything they get repeated. And not only concepts, even same questions have been repeated 2 times in a row. So அதனால் வந்து ப்ளீஸ் டு focus on your PYQs. Moving on to the next question. Okay, again a basic question. 13. Almost all weather phenomena like rainfall, fog, hailstorm occur in the troposphere. Meteorites burn up in mesosphere on entering from the space. Both statements are correct. அது ஒரு static question தான். Both statements are correct. ஸோ எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல் கிளைமேட்டிக் அண்ட் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி தே அக்கர் இன் தி ட்ரோபோஸ்பியர். ஸோ ஹெயில்ஸ்டார்மாக இருக்கட்டும், ரெயின்ஃபாலாக இருக்கட்டும், ஃபாகாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அக்கர்ஸ் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. மீட்டியரைட்ஸ் வந்து மீசோஸ்பியரில் தான் பர்ன் ஆக ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த ஒரு நொடியில் கூட வந்து மீசோஸ்பியரில் எக்கச்சக்கமான மீட்டியரைட்ஸ் வந்து பர்ன் ஆகிட்டு இருக்கலாம். பர்ன் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து மேலே இருந்து நமக்கு கீழே வந்து வரும். சரிங்களா? ஸோ எஸ், போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் போத் 1 and 2 ஆர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 13. Question number 14 is another question. Question number 14 வந்து நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு கொஸ்டின் தான். பட் ஆனால் அதிகமாக மிஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட இல்லைங்களா? போட்டிருந்தீங்களா? தமிழ் போட்டிருந்தீங்களா? கொஸ்டின் நம்பர் 14 என்னது போட்டிங்களா? ஏன் பாருங்கள். எவ்ரிதிங் இஸ் த சேம். கடைசியில் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான் மாற்றியிருக்காங்க. யுனெஸ்கோ
என்விரான்மெண்ட் படிக்கும் போதே வந்து அது சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் தான். டெஃபினேஷன்லாம் பார்த்தீங்க அப்புறம் இந்த டெஃபினேஷன் எந்த சொன்னால் கூட திருப்பி நம்ம எழுதுவோம். ஆனால் அந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் இனிஷியேட்டிவ் அப்படின்றது யுனெஸ்கோனால எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், யுனெஸ்கோ மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து டேக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்போம். ஸோ இந்த சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்து வி யூஸ் டு மிஸ் அவுட். ரொம்ப பேசிக்கான கொஸ்டினாக தான் வந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து வி யூஸ் டு கெட் லாக்ட். ஸோ எஸ், ஸ்வதேசி மூமெண்ட் அது பெருசாக பேசணுன்ற மாதிரி இல்லைங்களா? ஸ்வதேசி மூமெண்ட், ஆத்மசக்தி, எஸ் தேர் 16 F gases. F gases. Either one or two. So the following is true. ரெண்டுமே தப்பான ஸ்டேட்மெண்ட் றீங்களா? They are not greenhouse gases. F gases are on the fluorinated gases அப்படின்ட்டு. Fluorinated gases, gases that have fluorine. Generally, so if they are powerful greenhouse gases, they will be included in the basket. That's it. If they are not included, then how come it will be just a problem? That's why you went for D. Actually, A. They are powerful greenhouse gases. They are being included into Kyoto Protocol. They are not included. They are included. ஒன்று இது வந்து அது வரக்கூடாது, அது வந்து இது வரக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின். எஃப் கேஸஸ் ஒன்றும் கிடையாது. ஃப்ளூரினேட்டட் கேஸஸ் அப்படின்ட்டு ஹெச்எஃப்சிஸ், பிஎஃப்சிஸ், பாலிஃப்ளூரோகார்பன்ஸ், ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸ், சல்ஃபர் எக்ஸாஃப்ளூரைட், இந்த மாதிரியான கேஸஸ் தான் வந்து நம்ம இது ஃப்ளூரினேட்டட் கேஸஸ் சொல்லுவாங்க. எனி கேஸ் தட் ஹேஸ் ஃப்ளூரின் இன் இட். அண்ட் நமக்கு தெரியும், we have already discussed in two previous questions also, two question paper discussions also, that in order for a substance to be polluting the or depleting the ozone, it must have two components, either of the two components, that is chlorine and bromine. So in fact, if any component that has chlorine, it is ozone depleting. Any component that has bromine, it is ozone depleting. But fluorinated gases, they do not have chlorine or bromine, so they are not ozone depleting. But one major hassle that they have is that of global warming potential. Global warming, GWP, they have very high global warming potential, and they stay in the atmosphere also for considerably longer time. So that is one of the major issues when it comes to F gases. And initially we were concerned with the usage of CFCs for refrigerants, ACs and all these stuff. So what we did was we transitioned from chlorofluorocarbons to fluorinated gases to be used in ACs as refrigerants, as flame retardants and all these stuff. But yes, even though they do not have any sort of ozone depleting criteria, they are very potent greenhouse gases. They increase global warming. Okay. So they are powerful greenhouse gases and they are included in the Kyoto Protocol. There are 6 Kyoto Protocol gases and 3 are fluorinated gases. Yes, option A. Option A. Again, another question where we easily miss. Question number 18. For the first time, the draft of the Indian Constitution was framed by Nehru. B.N. Rao. ஆக்சுவலி அம்பேத்கர் தான் வந்து எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா டிராஃப்டிங் கமிட்டி ஹெட்டாக இருக்கார். ஆனால் அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை ஃபஸ்ட் டைம் எழுதிட்டு வந்தது வந்து B.N. ராவ். எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்த ஃப்ரேம்வொர்க் போட்டு கொடுத்தது வந்து இட் வாஸ் அம்பேத்கர் தான். தட் இஸ் வேர் வி மிஸ் அவுட். B.N. ராவ் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எடுத்துகிட்டு வந்தவர். ஓகேங்களா? பூகுன்ஸ் ஸோ பூகுன்ஸ் அப்படின்றவங்க வந்து கோவா பீப்புள் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அவங்கள கோவா பீப்புள் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இந்த கோவா பீப்புள் பார்த்தீங்கன்னா தேர் ஒன் ஆஃப் தி earliest recognized scheduled tribes of India. One of the earliest recognized scheduled tribes of India, and they live in and around the Eagle Nest Wildlife Sanctuary. And the Wildlife Sanctuary பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் வந்து இருக்குது. ஸோ they are tribes from Arunachal Pradesh. Both 1 and 2.
ஒரு மாதிரி ஹிந்துவிசம் கலந்த புத்திசம், ஒரு ரிலீஜியஸ் பர்ஸ்பெக்டிவ், ரிலீஜியஸ் பாலிசிஸ் தெரியும் இல்லையா அவங்கள பற்றி, ஜென்ரலி ட்ரைப்ஸ். சிட்டிசன்ஷிப், எஸ் பேசிக் கொஸ்டின் தான். பட் ஆனால் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் இட் ஜஸ்ட் அப்படியே மைண்டில் நின்றோம். Loss of citizenship of any Indian citizen. Citizen voluntarily acquires citizenship of another country. The citizen has been ordinary resident out of India for 6 years. If the citizen has shown disloyalty to the constitution. அது ஆனால் நமக்கு புக்ஸில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ பி 1 and 3 6 years கிடையாது, it has to be 7 years. 7 years ரெசிடெண்ட்டாக வெளியே இருந்தால் கொடுக்கப்படலாம் நம்மள்கிட்ட இருந்து. In order to reduce or eliminate crowding out, expansionary fiscal policy can be accompanied by can be brought alongside expansionary monetary policy. So people will have more money supply ஜாஸ்தி ஆகும். So there are prospects that they will invest. Expansionary monetary policy தான் கரெக்ட். எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி இல்லை அது. ஆனால் அவங்க தேவ் ஆல்ரெடி கிவன் இந்த கொஸ்டின் தான் எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ட்டு கொஸ்டினே திரும்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா. இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்றது இது நீங்கள் இப்படியே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ க்ரௌடிங் அவுட்டை கம்மி பண்ணணும். கவர்மெண்ட் அதோட ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லைன்னும் போது இட் ஹேஸ் டு borrow from the market. க்ரௌடிங் அவுட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் இட் நாட் பி நைஸ். பிகாஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது, அதான் க்ரௌடிங் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சிட்டா அப்படின்னா the situation will get aggravated, right? கையில் இருக்க காசு வச்சு பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி ஃபாலோ பண்ணுறது again Alluri Sitaram Raju again we have discussed earlier இது question papersல கூட. So that is one thing, ஒரு basic question தான். மன்யம் வீரடு அண்ட் 24 பார்த்தீங்க அப்படின்னா எஸ் 24 is something that we used to miss. அதுவும் பேசிக் கொஸ்டின் தான். பட் ஆனால் வந்து அந்த சாப்டர்ஸ் படிக்கும்போது வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ யார் எடுத்துகிட்டு வந்தா, டவுன்லோட் ஃபில்ட்ரேஷன் தியரி எடுத்துகிட்டு வந்ததுக்கு மெக்குலேவா இல்லை அது வந்து ரெப்யூடியேட் பண்ணது வந்து மெக்குலேவா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குழப்பம் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் அஸ் தி லிட்டரரி அஃபிஷியல் லாங்குவேஜாக இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இட் வாஸ் நாட் கார்ன்வாலிஸ், இட் வாஸ் மக்குலே தான் வந்து இங்கிலீஷை ஒரு இந்த ஆங்கிலிசிஸ் ஓரியன்டலிஸ்ட் கான்ட்ரவர்சி வரும் இல்லைங்களா. 1823 ஆக்டில் வந்து ₹1,00,000 வந்து இந்தியன் எஜுகேஷனுக்காக வந்து ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்கும். அதில் வந்து பீப்புள் வில் பி டிவைட் இன்டு 2 groups, that இங்கிலீஷ் பேஸ்ட் எஜுகேஷன் போகணும் இல்லை ஓரியன்டல் பேஸ்ட் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் போகணும் அப்படின்ட்டு. அதை ஜெயிச்சது பார்த்தீங்க அப்படின்னா மெக்கிலே தான் மெரிட் ரிப்பேர் பண்ணுவார். அந்த மீட்டிங்ஸ் வச்சு ஒரு ரிப்போர்ட் மாதிரி வச்சு பண்ணுவார். அதில் ஆங்கிலசிஸ் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே இருந்தால் வந்து இதுக்கு ஸ்டார்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் கார்ன்வாலிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் மக்குலே ஹூ ஸ்டார்டட் தட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் மெக்கலே புட் ஃபார் தி டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னும் போது வந்து தே வாண்டட் சம் பீப்புள் not to be translators, they wanted a few learned peoples. மேலே இருக்கக்கூடிய ஒரு சில பீப்புள் மட்டும் வந்து எனக்கு படித்தா போதும், அவங்க கீழே இருக்கவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இட்ஸ் லைக் சம்திங் தட் இஸ் பிரைமரி அண்ட் செகண்டரி வெஸ்டர்னைசேஷன். ஸோ பீப்புள் ஃப்ரம் அப்பர் காஸ்ட் ஆர் அப்பர் எஷலான்ஸ் ஆஃப் த சோ கால் சோஷியல் செட்டப் they were in contact with the British and they learned. And அங்கேருந்து what the British thought was அவங்க they will disseminate the education, they disseminate the knowledge to others also அப்படின்ட்டு. ஸோ இதுதான் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. கீழே வரைக்கும் ஃபில்டர் ஆகிட்டு போகுது அப்படின்ற தியரி. இதை வந்து மெக்கலே பிளேஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் லேட்டராக மெக்கலே வந்து 1833 1835 அந்த டைம் பீரியடில் வந்து 1813 ஆக்டில் இல்லைங்களா, சாரி 1813 ஆக்டில் தான் வந்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்கும்.
அந்த 1 lakh rupees தரணும் அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து இந்த மக்களேஷ் மினிட்டை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பார். லேட்டராக ஒரு 20-30 இயர்ஸ் கழிச்சு வுட்ஸ் டிஸ்பேட்ச் வந்து ரிப்போர்டியேட் பண்ணியிருப்பாங்க. ரவுண்டட் ஃபில்ட்ரேஷன் தியரி இருக்கக்கூடாது, ஒரு சில குறிப்பிட்ட மக்களை மட்டும் நீங்கள் படிக்க வைக்கணும்னு இது இருக்கக்கூடாது, மாஸ் எஜுகேஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி they would have repudiated the rowunded filtration theory also. So 20 அதுதான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட். அது நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு கார்ன்வாலிஸ். இந்த 1793 ஆக்ட், அந்த 1781 ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களோட ப்ராட். ஒரு மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனை செட் பண்ணியிருப்பார். சிவில் சர்வீசஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக எடுத்துருந்துருப்பார். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்க்காக வந்து பேசியிருப்பார். 25 அவர் செப்பரேஷன் ஆஃப் பவர் இன்றைக்கி நம்ம பேசுகிற க்ரூட் செப்பரேஷன் ஆஃப் பவர் கிடையாது, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. பட் அவங்களுக்கு இது செப்பரேஷன் ஆஃப் பவர்னு தோணுச்சோ அது. 26. Which of the following sequences was proposed by Darwin and Wallace for organic evolution? ஒரு மாதிரி ட்ரையான கொஸ்டின் தான். எஸ், ஓவர் ப்ரொடக்ஷன், வேரியேஷன்ஸ், கான்ஸ்டன்சி ஆஃப் பாப்புலேஷன் சைஸ் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். ஆப்ஷன் ஏ. ஓவர் ப்ரொடக்ஷன், என்னதான் ரீசோர்ஸஸ் கம்மியாக இருந்தாலுமே வந்து இனிஷியலி பாப்புலேஷன்ஸ் வந்து தே ஸ்டார்டட் டு ஓவர் ப்ரொடியூஸ். எனி பாப்புலேஷன் ஃபார் தட் மேட்டர் ஓவர் ப்ரொடக்ஷனில் வந்து இன்டெல்ஸ் பண்ணாங்க, ரிசோர்ஸஸ் லெஸ்ட்டாக இருந்தாலுமே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் சான்ஸ்னால, ரேண்டமாக, அதாவது நேச்சர் செலக்ட் பண்ணல, அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல, வேரியேஷன்ஸ் ரேண்டம் மியூட்டேஷன்ஸ் மூலிமா வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மியூட்டேஷன்ஸ்லேருந்து செப்பரேட்டாக வந்து இருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்பைட் ஓவர் ப்ரொடக்ஷன் இருந்தாலுமே ஏன் கான்ஸ்டன்சி ஆஃப் பாப்புலேஷன் வருது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ப்ரெடேஷன் இருந்தது. இன்றைக்குமே வந்து யூஸை ஒரு அனிமல்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெடேஷன் இன்றைக்குமே வந்து இருக்குது. டிசீசஸ் இருந்தது, காம்படிஷன் இருந்தது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் டுகெதர் ஆக்ரிவேட்டட் லெஸ் ரீசோர்ஸ், லிமிட்டட் ரீசோர்ஸ், பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ரீசோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து ஓவர் பாப்புலேஷன்லேருந்து வந்து இட் லீட் யூ டு ஒரு கான்ஸ்டன்ட் பாப்புலேஷன் சைஸாக, எவ்வளோ ரீசோர்ஸ் இருக்கோ அது ஏற்ற சைஸாக வந்து எடுத்து வந்து விட்டுரும். ஸோ அது வந்து நடந்தது, கான்ஸ்டன்சி ஆஃப் பாப்புலேஷன். அண்ட் அதுக்கு அடுத்து ரீசோர்ஸஸ் கம்மியாக வந்து நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது. இல்லை கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆக வந்து நேச்சுரல் செலெக்ஷன் ஒரு விஷயம் வந்து நடக்குது. நேச்சுரல் செலெக்ஷன் ஐ ஹோப் யூ ஆல் நோ என்ன அது அப்படின்ட்டு. ஒரே ஸ்பீஷீஸ் இருக்குது, ஆனால் அதில் ஏ அண்ட் பி இருக்காங்க. ஏக்கு மட்டும்தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸில் வாழ முடியும் அப்படின்னா ஏ மட்டும் தான் உயிர் இருப்பார், ஏவோட சந்ததிகள் தான் உயிரோடு இருப்பாங்க, பியோட சந்ததிகள் இருக்க மாட்டாங்க. திஸ் இஸ் வாட் நேச்சர் செலக்டிங் ப்ராசஸ், திஸ் இஸ் வாட் நேச்சர் இஸ் செலக்டிங். அந்த ஒரு பக்ஸ் அண்ட் க்ரோ எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவான். அந்த பக்ஸ் அண்ட் க்ரோ எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படின்னா நேச்சர் செலக்ஷன் பி வெரி ஈஸி. ஸோ ஏ ஓவர் ப்ரொடக்ஷன், வேரியேஷன், கான்ஸ்டன்சி ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். 27. A darkroom technician losing his job because fewer people use film cameras represents structural employment. So structure change ஆயிடுச்சு. அன்றைக்கி ஃபிலிம் கேமராஸ் இருந்தது வந்து இன்றைக்கி it has been transformed into digital cameras. It has been transformed into mobile phones இல்லைங்களா. ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் முன்னாடி ஒரு பேஸ் இருந்தது, அந்த பேஸே இன்றைக்கி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஸ்ட்ரக்சரல் எம்ப்ளாய்மெண்ட்டாக வந்து டார்க் ரூம் டெக்னீஷியன் லூசிங் இஸ் ஜாப் பிகாஸ் ஃபியூர் பீப்புள் யூஸ் ஃபிலிம் கேமராஸ்ன்றது இருக்குது. The most complex level of organization among the following is present in. காம்ப்ளெக்ஸுங்க. லீச் காம்ப்ளெக்ஸ்னும் போது வந்து நம்ம கொஞ்சம் ஹையர் ஆர்கனைசம்ஸ் போக தான் வந்து காம்ப்ளெக்ஸான பாடி மெக்கானிசம்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ பிளாஸ்மோடியம் எடுத்துக்கோங்க, ஹைட்ரா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பேசிக் லெவல் ஆர்கனைசம்ஸ் தான். டாஸ்காரிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயிற்றில் புழு இருக்கும் தெரியுமா. வயிற்றில் புழுனும் போது வந்து இந்த ஒயிட் கலரில் ஒரு புழு இருக்கும். ஐ திங்க் யூ ஹவ் சீன், யூ ஹவ் கம் அக்ராஸ் இந்த புழு. அதை தான் வந்து ஆஸ்காரிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை விட லீச்சஸ் வந்து ஒரு மாதிரி டெவலப்டாக எவால்வ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனிசம் தான். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதோட எவால்வ்ன்றதை தாண்டி அதோட காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கனிசம் தான் லீச்சஸ். ஸோ லீச்சஸ் தே ஆர் தி மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அமாங் த ஃபாலோயிங். வாட் ஹாஸ் பீன் கிவன் 30 லீச்சஸ். 31 அகெயின் ஒரு ஃபேக்சுவல் பேஸ்ட் கொஸ்டின் தான். எஸ் அகெயின் யூபிஎஸ்சியில் இல்லைனாலுமே வந்து மதர் ப்ரீவைக்யூஸில் வந்து இட் ஹஸ் பீன் கிவன் மதர் காடஸ் அண்ட் பெயிண்டட் அர்த் அண்ட் ஜார்.
மேல் டார்சோ ஹரப்பாங்க, ஹரப்பா. மேல் டார்சோ வந்து இப்போ மொஹஞ்சதாரோவில் என்னெல்லாம் கிடச்சிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மதர் காடஸு, பெயிண்டட் அர்த்தனு, டான்சிங் கேர்ள் கிடச்சிருக்கும். டான்சிங் கேர்ள் வந்து மொஹஞ்சதாரோ கிடச்சிருக்கும். பட் மேல் டார்சோன்றது ஹரப்பால ஒரு சாண்ட்ஸ்டோன், ரெட் கலர் சாண்ட்ஸ்டோனால ஆன ஒரு ஃபிகரின். Ricardian equivalence proposition. Ricardian equivalence proposition 32. Yes, 32. Ricardian equivalence proposition. ரிகார்டிங் ஈக்குவலன்ஸ் ப்ரொபோஷன் என்னன்னா, பேசிக்காக டேவிட் ரிகார்டோ, அது ஒரு ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட். அவரால் எடுத்துகிட்டு வரப்பட்டு அதுக்கடுத்து பேரோ, நிக்கோலஸ் பேரோ அப்படின்னு ஒருத்தனால வந்து ஃபர்தர் பில்ட் பண்ணப்பட்டு தான் வந்து இந்த ரிகார்டியன் ஈக்குவலன்ஸ் ப்ரொபோஷன் அப்படின்றது, இல்லைனா வந்து பேரோ ரிகார்டியன் ஈக்குவலன்ஸ் ப்ரொபோஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸஸ் நீங்கள் கட் பண்ணுறது, இன்றைக்கி நீங்கள் டாக்ஸஸ் கட் பண்ணி ஃபியூச்சரில் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுமே வந்து இட் வில் ஹேவ் தி சேம் எஃபெக்ட் ஆன் தி கவர்மெண்ட் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து டாக்ஸ் கட் பண்ணுறீங்க, டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எக்கனாமி மேலே பெருசாக வந்து ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வராது அப்படின்றது தான் வந்து ரிகார்டிங் ஈக்குவலன்ஸ் ப்ரொபோஷன் அப்படின்றது. ஸோ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். டாக்ஸேஷன் அண்ட் பாரோயிங் ஆர் ஈக்குவலன்ட் மீன்ஸ் ஆஃப் ஃபைனான்சிங் எக்ஸ்பெண்டிச்சர். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டஸ்டே ஒரு எக்கனாமி வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, அதை பூஸ்ட் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கட்டிங் டாக்ஸஸ். 50% டேக்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் 50% டேக்ஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் 10% வந்து மாற்றுறீங்க. ஸோ 40% இன்க்ரீஸ் இன் இன்கம் வந்து அந்த நாட் ட்ரூலி பட் எஸ் ஒரு 40% எக்ஸ்ட்ரா வந்து அந்த மனுஷனுக்கு வந்து கிடைக்கும் போது, அந்த இண்டிவிஜுவல் இல்லைங்களா. 100 rupees செலவழிக்கிறாரு அப்படின்னா முன்னாடி டேக்ஸ் போக 50 rupees தான் வந்து இருந்தது அவருக்கு. ஆனால் இன்றைக்கி 90 rupees வந்து இருக்குது. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, ஒரு எக்கனாமி படுத்துட்டு இருக்க எக்கனாமி, ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற எக்கனாமியை வந்து பூம் பண்ணி மேலே தூக்கணும் அப்படின்றதுக்காண்டி. பட் வாட் பீப்புள் டூ, இங்கே ஒரு ஸ்மால் ஸ்கேல் இல்லாமல் ஒரு லார்ஜர் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் பீப்புள் டூ இஸ் தட் தே சேவ் தி 40 பிகாஸ் தே ஆர் accustomed to the 50 rupees lifestyle. They do not want to spend the extra 40 rupees that they have, and they save the 40 rupees that they get. இது சேவ் பண்ணுறது மூலிமா நீங்கள் எதுக்காக கொடுத்தீங்க, படுத்திருக்க எதுக்காக நீங்கள் டாக்ஸ் கட் பண்ணீங்க, படுத்திருக்க ஒரு எக்கனாமி வந்து மேலே தூக்கணும் அப்படின்ட்டு யூ கட் தி டாக்ஸஸ். பட் வாட் பீப்புள் டூ இஸ் தட் தே சேவ் தி ரிமைனிங் மணி தே ஹேவ். ஸோ இட் வில் நாட் ஹேவ் அ வெரி பிக் எஃபெக்ட். நீங்கள் இப்போ டாக்ஸ் கட் பண்ணி ஃப்யூச்சரில் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பெருசாக வித்தியாசமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து 10% கம்மி பண்ணுறீங்க, 50%லேருந்து யூ ஆர் பிரிங்கிங் இட் டு 10%. இப்போ ஒரு 1 இயருக்கு அப்படி போகுது. அடுத்த வருஷம் என்ன பண்ணுறீங்க, 60% வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஐதர் வே நீங்கள் கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதும் வந்து இட் வில் நாட் ஹேவ் வெரி பிக் எஃபெக்ட் அப்படின்றது தான் வந்து ரிகார்டிங் ஈக்குவலன்ட் ப்ரொபோசிஷன் அப்படின்றது. கட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து he will internalize, a customer will internalize what is happening, what the government does, and then only you will react அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொபோசிஷன் தான் ரிகார்டிங் ஈக்குவலன்ட் ப்ரொபோசிஷன், ஆப்ஷன் ஏ. Farmers distress index. 33லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின். அது லேட்டரைட் ஆயில் பேசிக்ஸ், ஜஸ்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின். டைட் ஆயிலும் வந்து ஷேல் கேஸ் அப்படின்றது. 34 டைட் ஆயில் இஸ் ஷேல் கேஸ். அண்ட் ஷேல் கேஸ் க்ரூட் ஆயில் டிஃப்ரென்ஸ் மட்டும் வந்து ப்ளீஸ் டு லுக் இன் டு இட். ஷேல் கேஸ், டைட் ஆயில். அண்ட் ஷேல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேல் ஃபார்மேஷன்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஆயில்ஸ், ஒரு டைப் ஆஃப் கேஸ் ஷேல் கேஸ்ன்றது. ஷேல்ன்றது ஒரு ராக் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக அன்கன்வென்ஷனல் சோர்ஸ்னு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, அன்கன்வென்ஷனல் சோர்ஸ் அப்படின்னு. 36 farmers distress index. So 0 to 10 NSSO based on 21 questions and mapped against 7 indicators. Yes, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவிர்த்து மீது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 21 questions கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து தண்ணி கரெக்டாக வருதா, இரிகேஷன் கரெக்டாக வருதா, இல்லை லோன் பேஸ்டு டிஸ்ட்ரெஸில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு 21 questions வந்து ஜென்ரல் ஃபார்மல் கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி வந்து க்ரீடா, ஐகார்கியில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கீழே க்ரீடா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸ் இண்டெக்ஸு 0 to 1, 0 to 10 கொடுத்துருக்காங்க, 0 to 1 ஆக்சுவலி. அது 0 to 1 = 0 to 10. 1 to 1 = 0 to 10. 1 to 1 = 0 to 1. 1 to 1 = 0 to 10. 1 to 1 = 0 to 1. 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 1 to 1
0 to 1. So A only 1. And again that Bhaga, Bhoga, Kara and Hiranya. Bhaga, Bhoga, Kara and Hiranya. 37. Taxes. Bhaga part Bhoga நம்மோது வந்து something that is given in இது ஒரு ஷேர் மாதிரி தருது போகா. ஸோ அந்த மாதிரி there are lot of things. காரா இருக்குது, ஹீரண்யா, பிராணயான ஒரு டேக்ஸ் இருக்குது. மாதிரி குரூப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். ஒரு பர்டிகுலர் கிங்டமோட டேக்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த டாக்ஸஸ் நாமன்க்ளேச்சர் ஹேஸ் பீன் யூஸ்ட் பலதரப்பட்ட சின்ன வேரியேஷன்ஸோட பலதரப்பட்ட கிங்டம்ஸ்னால வந்து இந்த நாமன்க்ளேச்சர் ஹேஸ் பீன் யூஸ்ட். ஓகேங்களா? 38 again a previous year question. It's a factual question last year 2023 இருந்து. 39 battles fought by Babur. Battle of Panipat, yes, first battle of Panipat, Ibrahim Lodi கூட சண்டை போட்டார். அடுத்து கான்வா, ஆப்வியஸாக ராணா சங்கா ஆஃப் மேவார். இனிஷியாக ராணா சங்கா ஆஃப் மேவார் தான் கூப்பிட்டே இருப்பார் அவரை வந்து இப்ராஹிம் லோதி கூட சண்டை போடுங்க அப்படின்ட்டு. பட் லேட்டராக பாபரோட க்ரோத்தை பார்த்து பாபர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பார்த்து ஈவன் ராணா சங்கா ஆஃப் மேவார் உள்ள had some apprehensions and they would have fought battle of Kanwala. Again, yes, Babur is winning. Battle of சாந்தேரியுமே வந்து ஃபைட் பண்ணுறாரு. யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்தினி ராய் அப்படின்னு ஒருத்தரோட வந்து ஃபைட் பண்ணுறாரு. லைக் ஒரு ராஜ்புட் அந்த ரீஜனில் இருக்கவர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காக்ரா யார் அப்படின்னா இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப், அது யார் கூட சண்டை போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா மஹமூத் லோதி அப்படின்னு ஒருத்தரோட. இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் இப்ராஹிம் லோதி. லைக் ஒரு நெஃப்யூ அங்கிள் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி. ஸோ அதில் இஸ் ஃபைட்டிங் தட். அகேன் இந்த 4 பேட்டிலுமே வந்து பாபர் சண்டை போட்டிருக்காரு. ஸோ all four battles. Question number 40. Which of the following rulers was not a contemporary of Akbar? எலிசபெத்துங்களா? ஸோ எஸ், இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிமோட்டான கொஸ்டின். இது வந்து ஆக்சுவலி என்ன பண்ணாலும் வந்து இந்த கொஸ்டினுக்கு தேடி ஆன்சர் தேடி போக முடியாது. பிகாஸ் ஒன்லி இன் ஃபியூ சோர்சஸ் மைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் ஈஸியாக கூட ஆன்சர் திஸ் கொஸ்டின் பிகாஸ் இட் இஸ் ஆஸ் நாட் அ கண்டெம்பரரி ஆஃப் அக்பர். நமக்கு வந்து வி ஆல் நோ 1857 அப்போ வந்து ஒரு குவீன் வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் தந்தாங்க அப்படின்னு. அந்த குவீனோட ப்ரொக்ளமேஷன் பேர் என்னது? இட் இஸ் நோன் அஸ் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன். அப்போ குவீன் விக்டோரியா பாபர் டைமில் எழுந்திருக்க முடியாது இல்லைங்களா? என்ன கேட்டிருக்காங்க? இட்ஸ் நாட் அ கண்டெம்பரரின்னு கேட்டிருக்காங்க. விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் நமக்கு தெரியும் 1857 ரிவோல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸாக வந்து விக்டோரியா தான் வந்து ஷி வாஸ் நாட் அ கண்டெம்பரரி. ஃப்ரான்ஸ் ஹென்ரி 4 இருந்தார், ஷேக்ஸ்பியர் இருந்தார், எலிசபெத் இருந்தாங்க. குயின் விக்டோரியா கிடையாது. ஆல் அதர் திங்ஸ் இங்கே 41 NRI deposits calculated under capital accounts while private remittances are calculated under current account. Yes, 41 balance of payments-ல first statement private remittances வந்து current account-லையும் NRI deposits FCNRB அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்லேயும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இங்கே தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இருக்குது. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது. RBI தான் வந்து இட் இஸ் மேண்டேட்டட் வித் ப்ரிப்பேரிங் ஆல் தீஸ் BOP டேட்டாஸ். சரிங்களா? RBI இட் இஸ் நாட் CSO, இட் இஸ் RBI. B1 and 3 only. B1 and 3 only. மற்றது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்சுவலான ஏரியா தான். Equal amounts of red, green and blue are mixed together, they get black light. Yes. Color white comprises of 7 colors. Prism இருக்கு இல்லைங்களா? Moving on to 46, Amaterasu. Amaterasu, seen in news. Amaterasu, yes, Amaterasu would have come across somewhere இல்லைங்களா?
எஸ்பெஷலி ஆனிமே ஃபேன்ஸ்லாம் வந்து இவோட கம் அக்ராஸ் ஆமத்தராசு நருட்டோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இல்லை ஜாப்பனீஸ் மித்தாலஜி மேலே ஐடியாலஜி ஜாப்பனீஸ் மித்தாலஜி பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே லோன் அக்ராஸ் யூட் ஹவ் நோன் அபவுட் ஆமத்தராசு. ஆமத்தராஸ் ரிலேட்டட் டு சம்திங் பர்னிங். ஆமத்தராசுன்றது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு சம்திங் தட் இஸ் பர்னிங், ஒரு மாதிரி ஃபயரு இன்டென்ஸாக பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த ஒரு லாஜிக் பிடிச்சிருந்தாலுமே லைக் அகேன் கிவ் ஆர் டேக் தான். பார்க்கல அப்படின்னா பார்த்துருந்தா வெல் அண்ட் குட், பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன்ஸ் போடுற மாதிரி தான் வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது இப்படி போத்திருந்தோம் அப்படின்னா வந்து காஸ்மிக் ரேஸ் ரீசெண்டாக வந்து 2021 பார்த்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து 2023 வந்து கன்ஃபார்மாக படித்த ஒரு காஸ்மிக் ரே ஆமத்தராசு அப்படின்ட்டு. நம்ம மில்கி வே கேலக்ஸியில் ஒரு வாய்டு ஒன்று இருக்குது. அந்த வாய்டு கிட்டேருந்து வந்த ஒரு டைப் ஆஃப் காஸ்மிக் ரே ஆமத்தராசு. காஸ்மிக் ரே இல்லை ஆமத்தராசு வந்து ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமத்தராசு இஸ் ஆல்சோ ஒரு ரேவாகவும் இருக்குது, ஒரு பார்ட்டிக்கலாகவும் வந்து இருக்குது. கேன் எல்லினோ upwelling events and all, yes, we have seen. Pro-cyclical fiscal policy, again something that is very easy and we have discussed that. Pro-cyclical fiscal policy, we'll discuss that also. Pro-cyclical fiscal policy 49, government spending increases and taxes decrease in a recession. Pro-cyclical அதாவது ப்ரோ சைக்கிள்ஸ் ஜென்ரலாக சைக்கிள்ஸ்னும் போது வந்து டிப்ரெஷன், ரிசெஷன், பூமு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் சைக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் சைக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கிள்ஸில் இருந்து ரெண்டு விதமாக இது கேன் பி குட் அண்ட் கேன் பி பேட். ரிசெஷன் வந்து நான் கம்ப்ளீட்டாக ரொம்ப பேடுன்னு சொல்லலை, பேடு தான் ஜென்ரலாக. அதுக்குன்னு பூம் வந்து ரொம்ப நல்லது, பூமில் என்ன க்ரோ ஆகிட்டு இருக்கே நல்லது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், வென் ரைட் பாலிசிஸ் ஆர் மெட் வெரி குட், பூம் வந்து நல்ல விஷயமா இருக்கும். பட் நான் தப்பான பாலிசி பூம் அப்போ வந்து ஒரு தப்பான விஷயம் வாட் பீப்புள் டூ இஸ் தட் தே இன்க்ரீஸ் லோன்ஸை வந்து பயங்கரமாக கொடுத்துருவாங்க. லோன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பூம் ஃபேஸ்லேருந்து அதர் ஃபேஸ் ரிசெஷன் ஃபேஸு அந்த மாதிரியான ஃபேஸஸ்க்கு போகும்போது கொடுத்த லோன்ஸை திரும்பி வாங்க முடியாது. ஸோ கேபிட்டல் வில் பி லாக்ட். இந்த என்பிஏ ப்ராப்ளம்ஸ், நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து இந்த பூம் டைமில் அதிகமாக ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுற லெண்டிங் பண்ணுறதுனால வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அந்த சைக்கிள்ஸ் வந்து வெளியே வரணும் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் பாலிசிஸ் வந்து இருக்குது. ஒன்று சைக்கிள் ஆக்ரவேட் பண்ணி க்ரோ பண்ணுறது, சைக்கிளை யூஸ் பண்ணி க்ரோ பண்ணுறது, அது பண்ணலாம். இப்போ பூமில் வந்து மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ணி யூ கேன் க்ரோ, யூ கேன் மேக் எ எக்கனாமிக் க்ரோ டைம்ஸ் டபுளாக கூட வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ரொவைடட் த பூம் இஸ் வெரி லாங் வெரி லார்ஜ். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் சைக்கிள்கள். நான் சொன்னது பூமை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ சைக்கிள்கள். பூமை யூஸ் பண்ணாமல் பூமுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறது வந்து இஸ் கவுண்டர் சைக்கிள்கள். இப்போ நமக்கு we have asked about ப்ரோ சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. ப்ரோ சைக்கிளிக்கல் அப்படின்னா ரிசெஷனை எப்படி ரிசெஷன்லேயே வச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி. ஸோ ரிசெஷன் அப்படின்னும் போது வந்து எக்கனாமி ஆல்ரெடி படுத்துருச்சு இல்லைங்களா. அப்போ நான் என்ன பண்ணணும், எக்கனாமி மேலே தூக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மோர். எக்கனாமி ஆல்ரெடி படுத்துக்கிட்டு தான் இருக்குது. எக்கனாமி நான் வந்து கொஞ்சம் மேலே தூக்கணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு இன்க்ரீஸ் மை ஸ்பெண்டிங், மீ பீயிங் த கவர்மெண்ட். இல்லைனா வந்து மக்கள் கையில் காசு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். காசு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது எப்படி பண்ணலாம், ஒரு எக்ஸ்பான்சரி மானிட்டரி பாலிசி யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு எக்ஸ்பான்சரி ஃபிஸ்கல் பாலிசி யூஸ் பண்ணலாம். அதாவது டாக்ஸஸை கட் பண்ணலாம். புரியுதுங்களா. இதெல்லாம் வந்து என்ன படுத்துட்டு இருக்க ரிசெஷனை மேலே தூக்குறதுக்கு, அதாவது கவுண்டர் சைக்கிளிக்கல். ஆனால் இங்கே we have been asked about ப்ரோ சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. ப்ரோ சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு வரும்போது ரிசர்ச்லேயே வச்சுக்கணும். ஸோ இதோட ஆப்போசிட்ஸ் தான் வந்து ஹேஸ் டு பி டன் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இட் கேன் லீட் டு மேக்ரோ எக்கனாமிக் வாலட்டிலிட்டி ஆர் இன்ஸ்டெபிலிட்டி. டூ ஒன்லி இஸ் கரெக்ட். கரெக்டாக தான் இருக்குங்களா.